முதல்ல மக்களே, இந்த கருப்பரிசியெல்லாம் நாங்கள் வந்து மார்க்கெட் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கடைக்காரங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கஸ்டமர்ஸ்லாம் வாங்குவாங்களா, கருப்பரிசியை வந்து நீங்கள் பேக்கெட்டில் போட்டு கொடுக்குறீங்களே, இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா டார்க் பிளாக்காக இருக்கே, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு ரைஸ் ஆகும். பல கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகும். சில நேரத்தில் நல்ல சில கடைக்காரங்களாம் ஏற்றுப்பாங்க. சில கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க என் கஸ்டமர் வாங்க மாட்டாங்க, விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பிகினிங்கில் நான் சொல்கிறது, நாங்கள் இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது மக்களே, அப்போது வந்து நிறைய அவமானங்கள் சந்தித்தோம். அவமானங்கள்லாம் சாதாரண அவமானங்கள்ல நிறைய அவமானங்கள் சந்தித்தோம். ஆனால் ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னென்னா அவமானங்களை சந்திக்கும் போது தான் லைஃப்பில் வெற்றி அடைய முடியும். புரியுதா? அவமானங்களை சந்திக்கலை, நான் அவமானமே நான் பட மாட்டேன்பா, அவமானமே நான் படலைன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பொருளை கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் நாங்கள் கடைசி வரைக்கும் மாற்றிக்கவே இல்லை. இன்னைக்கு எங்களால் சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ரிக்வெஸ்ட் வருது, ஆர்டர் வருது. அப்போது நல்ல பொருளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும்ன்ற எண்ணத்தை அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மாற்றிக்கவே இல்லை. குவாலிட்டி ஃபஸ்ட்டு, ப்ராஃபிட் நெக்ஸ்ட்டு. ஏன்னா கருப்பரிசி வாங்கி சாப்பிடக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸு ஏதோ ஒரு பிரச்சனை வாங்கி சாப்பிடுவாங்க. தனக்கு இருக்க பிரச்சனை இருக்குது, ஒரு டாக்டர் கிட்ட போகிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஒரு சித்த வைத்தியர்கிட்ட போகிறாங்க சொல்கிறாங்க, இல்லை யூடியூப்பில் பார்க்குறாங்க, கேள்விப்படுறாங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க, ஓகே நல்லா இருக்கும், கருப்பரிசி வாங்கி சாப்பிட்டா நமக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும், பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படுற இந்த அரிசி நம்மளுடைய ஒரு டிஃபிஷியன்சி, நோயின்னு சொல்ல மாட்டேன் நான் எப்பவுமே, டிஃபிஷியன்சி பற்றாக்குறை. நான் எப்பவுமே என் வீடியோவில் நோயின்னு சொல்ல மாட்டேன், பற்றாக்குறைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மனித உடம்பு நோயால் அவதிப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சம் நமக்கு படைக்கலை. நம்ம சாப்பிட்ற உணவுல ஏதோ ஒரு விஷயம் அந்த உடம்புக்கு தேவை இல்லாதது நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால அது வந்து டிஃபிஷியன்சி மோடுக்கு போயிடுது, அதாவது பற்றாக்குறையா போயிடுது. நம்ம சரியா சாப்பிடல, அந்த உணவுல கிடைக்கக்கூடிய சத்து நமக்கு கிடைக்கல, அதனால என்ன ஆயிடுதுங்க, டிஃபிஷியன்சியா போயிடுது. அப்போ கருப்பரிசியை சாப்பிட்டா நமக்கு எதனா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இந்த கருப்பரிசியை சாப்பிட்டா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும்ன்றதுனால தான் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம என்னைக்குமே அட்வான்டேஜா எடுத்துக்கூடாது. பாலிஷ் பண்ணாத முழு அரிசி, கெமிக்கல் போடாத அரிசியை மட்டும்தான் கனகவேலில் விற்கணும்னு அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ ப்ரைஸில் ப்ராப்ளம்ஸ் வரும். உங்களது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கு, உங்களது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர, உங்களது தரத்துல குறை இல்லை, தரமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தரமா இருக்கும், தரமான ஒரு பொருள் நியாயமான ஒரு விலையில கிடைக்கும் அப்படின்றது கஸ்டமருக்கு கொஞ்சம் 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 புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு எங்களுக்கு 3 வருஷம் எடுத்துச்சு மக்களே, 3 இயர்ஸ் எடுத்துச்சு. உங்களுடைய ஆதரவு தான் இன்னைக்கு நாங்க கனகவேலு கருப்பரிசியில மார்க்கெட்ல நல்ல ஒரு பேர் எடுத்துக்கோன்னா அது மக்களாகிய உங்களுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். இப்போ கருப்பரிசியை பார்க்கலாம் வரீங்களா? இப்போ பாக்கெட்ல பார்த்துட்டு இருக்கீங்களா கருப்பரிசி, நேரில் பார்க்கலாம் வரீங்களா? அப்படியே அந்த கேமராவை திருப்புறேன், நீங்க பாருங்க. இதான் அந்த கருப்பு கவுனி அரிசி. இப்போ நீங்க பார்க்கறது தான் ஒரிஜினல் பர்மா குவாலிட்டி கருப்பு அரிசி. இதை பாருங்க, மணியா இருக்கு பாருங்க. இப்போ நல்ல பக்கத்துல க்ளோஸ் அப்ல கூட வந்து காமிக்கிறேன் பாருங்க மக்களே, பாருங்க. இதுதான் ஒரிஜினல் கருப்பரிசி, கிளீனா இருக்கு பாத்தீங்களா? முழு தானியம், நல்லா டார்க்கா இருக்கும், டார்க் பிளாக்ல இருக்கும். அதை பாருங்க, எல்லாம் முழுமையான கருப்பரிசி, நல்லா பார்த்துக்கோங்க. இது பர்மா அரிசி, பர்மா கவுனின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் போடாதது, தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு, யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஒரு 12 ஹவர்ஸ் ஊற வைக்கணுங்க. பாருங்க, ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு 6 மணிக்கு நீங்க ஈவினிங்ல ஒரு 6 மணிக்கு நீங்க ஊற வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில ஒரு 6 மணி மக்களே பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மினிமம் ஒரு கருப்பரிசின்னா ஒரு 12 ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வைக்கணும்.